மிஸ் குட் மார்னிங் மிஸ். இன்றைக்கி உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குங்க மிஸ். இன்றைக்கி எதுவும் விசேஷமாங்க மிஸ்? வந்தது லேட்டு இதில் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ஐஸ் வைக்கிறேன். விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் எப்பொழுதும் போல் போட்டு வந்தேன். கொஞ்சம் வாங்கி ரொம்ப நாளாச்சா, அதான் ஸ்கூலுக்கு இனிமேல் போடுவோன்னு போட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படிங்களா மிஸ்? ரொம்ப நல்லா இருக்குங்க மிஸ். நாங்களுமே சொல்லணுன்ட்டு இருந்தோம், அதுக்குள்ளேயே வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க மிஸ், முந்திக்கிட்டேன் எங்களுக்கு முன்னாடி. சாப்பிட்டீங்களா மிஸ்? என்னது இன்றைக்கி அக்கறைலாம் ரொம்ப பலமாக இருக்குது. சாப்பிட்டேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? மணி ஆகிட்டுருக்கு. சாப்பிட்டோங்க மிஸ். நான் இட்லி சாப்பிட்டேங்க மிஸ். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மிஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்களே, அதை வாங்கிட்டு வந்திருக்கோம் மிஸ். ஆனால் ஃபுல்லாக வாங்க முடியல மிஸ். ஆமாம் மிஸ், நானுமே நேற்று போயிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லி புது பேகு, அப்புறம் நோட்டு, அதுக்கு அட்டை கூட கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டாங்க மிஸ். அப்புறம் எங்கள் அம்மா இன்னும் மீதி திங்ஸ்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க மிஸ். மிஸ் நானும் எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கேன் மிஸ், இன்றைக்கி வாங்கி தந்துடுறேன்னாங்க. அதனால் பழசு இருக்கிறத தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க மிஸ். ஏதோ இப்போதைக்கு ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் இருக்கிறதே கொண்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மிஸ் அப்புறம் எங்கள் மிஸ் நேற்று எல்லோரும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுங்க. அப்படி சொன்னால் தான் ஒரு வாரத்துக்குள்ளையாவது எல்லோரும் எல்லாம் வாங்கிட்டு ரெடியாக இருப்பீங்கன்னு நான் சொல்லுது. நானும் இல்லை, எல்லா கிளாஸ் மிஸ்ஸும் இப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் படிக்கிறப்ப எங்கள் டீச்சருங்க அப்படி தான் சொல்லுவாங்க. சொன்னால் தான் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடியே சொன்னால் தான் பிள்ளைங்க வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சிருக்கோம். ஏன்னா வீட்டில் நம்ம சொல்லும்போது அவங்க வாங்கி தர சூழ்நிலை இருக்காது இல்லையா, அதனால தான். ஆமாம் மிஸ், எங்கள் அப்பாட்ட சொன்னப்போ இப்போதைக்கு கையில் காசு இல்லாமல் இருக்கிறத வச்சு படி, நான் வாங்கி தந்துடுறேன் சீக்கிரமே அப்படின்னு தான் சொன்னாங்க மிஸ். மிஸ் எங்கள் அப்பாவும் அப்படி தான் சொன்னாங்க. நான் தான் அடம் பிடிச்சி எனக்கு வாங்கி ஆகணும்னு சொல்லவும், அப்புறம் நேற்று நைட்டு போய் பேகு, நோட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. மீதி எல்லாம் அப்புறம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க மிஸ். எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்குமோ? ஆமாம் தம்பி, எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் கஷ்டங்கிறது இருக்கும் இல்லையா, அதனால தான் கிளாஸில் வந்து முன்னாடி நாங்கள் சொல்லி வைக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை, பார்த்துக்க. பரவாயில்ல மிஸ், இப்படி சீக்கிரம் சொல்லி எல்லாத்தையும் வாங்க வைக்கிறீங்களே. நீங்கள் பற்றி சொல்லியாக பேசுகிறீங்க மிஸ், நல்லா இருக்கு மிஸ். என்ன தம்பி, காலையில் ரொம்ப ஐஸ் வைக்கிற, கொடுத்த ஹோம்ஒர்க் எதுவும் பண்ண வந்துட்டியா? மிஸ் அப்படியே தான் இருக்குங்க மிஸ். ஏதாவது இது பண்ணணுன்னா தான் இப்படி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க மிஸ். நல்லா தீர விசாரிங்க மிஸ். ஹோம்ஒர்க்கை ஃபஸ்ட்டு கேளுங்க மிஸ் எல்லாத்துட்டையும். நீ எப்போ எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுட்டு வண்டியாக்கும் அவனை மாட்டி வர்ற. எல்லோரும் ஏதாவது ஒன்று வச்சுட்டு தானே வருவாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா மிஸ்? அப்படிலாம் இருக்காது மிஸ். அவன் ஜாலியாக இப்போ பேசுகிறான்ல, அதனால் அது போல் பேசியிருப்பான் மிஸ். என்னது ஆளாளுக்கு மாற்றி சண்டையும் போடுறீங்க, அப்பப்போ சப்போர்ட்டும் பண்ணிக்கிறீங்க. சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் நேரம் ஆகுதா இல்லையா? எல்லோரும் காலையில் சாப்பிட்டீங்களா? யாரும் சாப்பிடாம எது வந்திருக்கீங்களா? மிஸ் நான் ப்ரெட்டு மட்டும் சாப்பிட்டு வந்தேங்க மிஸ், மற்றபடி ஹெவியாக சாப்பிடல. ஆனால் அதுவே எனக்கு போதுங்க மிஸ். மதியத்துக்கு ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் மிஸ். எல்லோரும் சாப்பிட்டோம் மிஸ். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்களா மிஸ்? ஆமாங்க மிஸ், எல்லாருமே சாப்பிட்டோம். நம்ம கிளாஸ் டைரெக்டாக போகலாங்க மிஸ். நீங்கள் சொன்ன திங்ஸ் இன்னும் 1 or 2 days எல்லாருமே வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க மிஸ். அவங்கவுங்க வீட்டில் சொல்லியிருக்காங்களே. சரி அது ஒரு வாரத்துக்குள்ளே வந்தாலும் பரவாயில்ல. போய் வீட்டில் உள்ளவங்களே ரொம்ப என்ன சொல்கிறது, கஷ்டப்படக்கூடாது. எனக்கு இன்றைக்கே வேணும் அன்றைக்கே வேணும்ட்டு அப்படிலாம் நம்ம சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அம்மா அப்பாட்டையும் காசு இருக்காது இல்லையா, பிள்ளைங்களுக்காக ஏதோ ஃபீஸ் கட்ட அப்படி இப்படி வாங்கி வச்சுருக்கிறத அவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. யாரும் பேரண்ட்ஸை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது, அதாவது ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. சரியா இருக்கிறத அவங்க செய்கிறத கொடுக்கணும். அதே போல் சாப்பாட்டு விஷயத்துலேயும் அவங்க செஞ்சு கொடுக்குறத சாப்பிட்டுக்கணும். சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும். சரியா, நாங்களாம் அப்படி தான் வளர்ந்தோம். சரிங்க மிஸ், நீங்கள் சொன்னால் நான் கண்டிப்பாக அப்படி கேட்பேங்க மிஸ். சரி தம்பி, ரொம்ப நேரமாக வந்த இடத்துல நிற்கிறீங்க, போய் உட்காரு, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்க மிஸ். நீங்கள் பேசிகிட்டே இருந்ததை கேட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு நின்றுங்க மிஸ். நான் இடத்துல போய் உட்காரங்க மிஸ். சரி, எல்லோரும் இப்போ அந்த புது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறீங்க. புக்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. நோட்டு, அந்த பேனா, பென்சில் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க. அவங்களே எப்படி வாங்கி தந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த வருஷம் நம்ம ஸ்டார்டிங்கில் இன்னொரு முடிவு எடுக்கணும். ஏதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல உடல் சுகத்தோடு இந்த வருஷத்தை நல்லபடியாக படித்து முடிக்கணும். சரியா, அதே போல் வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் ரொம்ப அடலாம் பிடிக்கக்கூடாது. அதுபோல் மேம் சொல்கிறது, மிஸ் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சி எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இது கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அட்வைஸ். சரிங்க மிஸ். இந்த வருஷம் நல்லபடியாக எல்லாத்தையும் படித்து முடிக்கிறேங்க மிஸ். அதே போல் டெய்லி கொடுக்குற ஹோம்ஒர்க்கை வந்து டெய்லியுமே பண்ணிடணும். பெண்டிங் வச்சிங்கன்னா அது அடுத்தடுத்து அப்படியே பெண்டிங்காக போயிட்டு உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். படிக்கவும் கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம் டைம்லேயே ரொம்ப சிரமப்படுவீங்க. டெய்லி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, பார்த்துக்கோங்க. ஆமாங்க மிஸ், போன வருஷம் கூட நான் ஒரு சில டைமில் ஒழுங்காகவே படிக்கலை. பரீட்சையில் படிச்சுக்கலாம்னு அப்படியே விட்டுட்டேங்க மிஸ். அதனாலே எனக்கு மார்க் குறைஞ்சதுங்க மிஸ். ஆமாம், அதுக்காக தான் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். எதையுமே பெண்டிங் வைக்காமல் நல்லபடியாக படிச்சு முடிங்க. சரியா, எந்த டவுட்னாலும் கிளாஸ் நடத்தினாலும் கேளுங்க. அப்போ கேட்க முடியலனாலும் நடத்தி முடிச்சோன்னா நான் டவுட் என்ன இருக்கான்னு கேட்பேன். அப்போ நீங்கள் கேட்டால் போதும். சரியா, நான் கண்டிப்பாக மறுபடியும் எல்லாத்துக்குமே சொல்லித்தருவேன். ஒருத்தருக்கு டவுட்னாலும் எல்லாத்துக்கும் சொல்லித்தருவேன். சரிங்க மிஸ், கண்டிப்பாக கேட்பேங்க மிஸ். இந்த வருஷம் எல்லாருமே எதுலையும் ஃபெயில் ஆகாமல் நல்ல மார்க் எடுத்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும். அதை நான் நம்புறேன். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாங்க மிஸ், எல்லாருமே நல்ல மார்க் எடுப்பாங்க மிஸ். உங்கள் பேரை காப்பாற்றுவாங்க மிஸ். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.